ஓகே, வெல்கம் பேக் எக்ஸ்ப்ளோர். நம்ம சேனலுக்கு உங்களை வரப்பது உங்களினோட இனி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோட் தளபதி படத்தோட ஒரு மாசான அப்டேட் தான் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் இருக்குன்னா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தளபதி 68 படம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள். அது தவிர்த்து இன்ன வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. பட் ஆனால் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டே வருது நாளைக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்கள் அப்படின்ட்டு ஒரு ஐ திங்க் ஒரு மெலோடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா விஜய் அப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கார். அப்புறம் அந்த பேக்ரவுண்டில் தான் காமிச்சிருக்காரு. அதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்னேகா மேடம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தத்தோட சேட்டிலைட் வந்து எப்பயோ சேல்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப டாப் ரேட்டுக்கு வந்து தான் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் 90 crores கிட்ட வந்து இது வந்து வாங்கியிருக்காங்க சேட்டிலைட் மட்டும் அப்படின்றாங்க. அப்புறம் மியூசிக் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். டி சீரியஸ், ஜி தமிழ் இவங்க தான் எல்லாமே சேட்டிலைட் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் தளபதி பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படம் வந்து அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் நியர் வரோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் இது செகண்ட் சிங்கிள் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 5 வந்து இந்த படம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த மூவியெலாம் ஒரு அப்டேட்டெல்லாம் தாண்டி ஒரு விஷயம்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி ஒரு டெத் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு தளபதி வந்து நேற்று வந்து போயிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் வேறு எந்த ஒரு பெரிய பொலிட்டீஷியன் யாரும் வராத டைமில் இவர் போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜூன் 22 என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக பிளான் பண்ணாதீங்க, அதுக்கு பதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2026 என்ன தான் நடக்க போகுது நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு ஈடுபாட்டோட ஒரு விஷயத்த செய்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயம். சாதாரண நமக்கே ஒரு சின்ன வேலைன்னும் போது இவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ வேலை இருக்குன்ற அவர் இருக்கிற பிஸிக்கு ஒரு விஷயத்துக்கும் போகிறாரு பார்த்தீங்களா நேரில். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பட் அவர் அதை பண்ணுறாரு. இதையெல்லாம் தாண்டி தளபதியோட ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிடிக்ஸும் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சினிமாவும் விட்டுறாதீங்க, அது சினிமாவும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அவர் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா சினிமாவை ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி வச்சு ஃபுல்லாக பாலிடிக்ஸை இறங்க போகிறார் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிது. ஆக்சுவலாக ஒரு பியூர் தளபதி ஃபேன் எனக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்க்கு அவருக்கு பாலிடிக்ஸ் தேவைன்றதை தாண்டி பாலிடிக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் இப்போ கண்டிப்பாக ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. அதனால் அவர் கண்டிப்பாக வரணும், வந்தே ஆகணும். அவர் வந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றம் வரும். 2026 வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு டைம் ஒரு டைலாக் சொல்லுவார், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து இதோட என் பண்ணிக்கிறோம். கோ டு ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிளை பற்றி உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆக போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஈகராக வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இந்த இயர்லேயே கொஞ்சம் ஒரு அதிகபட்சம் பெரிய படமாக வரது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து கங்குவான்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட அப்டேட் இன்ன வரைக்கும் வரல. மேபி அது வந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுறது உங்களின் ஒரு பீஸ் ஆஃப் அண்ட் ஸ்டேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.